ஓகே, டே 3. இன்றைக்கி அந்த அளவுக்கு பிளட்டெலாம் கம்மியாக தான் இருக்குது. ஜெஸ்ஸிக்கு அந்த அளவுக்கு இல்லை. அந்த அம்மா மேலே பார்த்துன்னுக்குறாங்க, கட்டி போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்த க்ளீன் பண்ணுற வேலை தான் நம்மளுக்கு. ஜெஸ்ஸிக்கு பிளட்டெலாம் அந்த அளவுக்கு இல்லை. இதில் தெரியுதான் தெரியலையான்னு தெரில, ஏன்னா வெயில் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா இங்கே வெயில் தான் பட்டுன்னு வந்துடும், அதுதான் ஒரு தொல்லை. இப்போ இந்த இடத்த பெருக்க வேண்டியதான், ஃபுல்லாக முடியாக இருக்குது. பெருக்கி விட்டு அப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு மாப் பண்ணணும். இன்னும் ஒரு 5 நாள் இருக்குது அந்த அம்மாவுக்கு. அந்த 5 நாள் முடிஞ்சிச்சுன்னா ஜெஸ்ஸி அவுத்து விட்ற வேண்டியதான். அந்த அம்மா பாட்டுன்னு ஃப்ரீயாக சுற்றுவாங்க. அவுத்து விட்டா எங்கேயா ஓடுறா, எகிர்றா, குதிக்கிறா, இதே வேலையாக தான் இருக்கிறான். அதனால் ப்ளட்டு இன்னும் அதிகமாக தான் வருது. அப்படியே அவன் கொஞ்சம் அமைதியாக இருந்தானா ப்ளட் அது பாட்டுன்னு கம்மியாகிடும். படிக்கட்டு ஏறி ஏறி இறங்குறான். ஆனால் நைட்டில் அவுத்து விட்ருவோம், பகலில் கட்டி போட்டு வச்சுக்கிது. இப்போதைக்கு நைட்டில் அந்த அம்மா ஃப்ரீயாக இருப்பாங்க. மேலே போய் குழச்சிக்கின்னு எல்லாம் பண்ணிக்கின்னு இந்த வேலையாக தான் இருப்பாங்க. அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு. இந்த இடத்துல மாப்பை போட்டு சும்மா தேய்க்க வேண்டியதான். ஏன்னா காலையிலே துடைக்க வேண்டியது. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தூங்கி வச்சு டயரில். இங்கே தலைவன் வேறு குளிச்சுன்னுக்கிறான். ஒரு ஜெட்டி கிட்டிலாம் கழட்டிட்டு குளிச்சுன்னுக்கிறாரு, அதை காமிக்க முடியாது. நல்லா மாப்பை போட்டு தொடங்கணும். அந்த நைட்டானால் இந்த அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே தான் வந்து படுப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டோட பரவாயில்ல, இப்போலாம் ப்ளட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கம்மியாகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நாள் தான் ஜெஸ்ஸி, கவலைப்படாத, ஃப்ரீ ஆகிடும் உனக்கு. அவ்வளோதான், ஃபுல்லாக மாப் போட்டாச்சு. போயிட்டு நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கழுவி விட வேண்டியதுதான். அமைதியாக படுனா, கீழே படுத்துக்கோ. ட்ரெஸ்ஸு சட்டடி இது, போய் தண்ணி ஊற்றி காய வைக்கிறேன். ஐயோ, இங்கே ஆகி போய் வச்சிட்டா. அடுத்த வேலையை வச்சிட்டா. இவளுக்கு இதே வேலையாக போயிடுச்சு. ஜெஸ்ஸி, இப்போ தாண்டி இங்கே மேலே அள்ளி போட்டேன், இங்கே போயிட்டு கீழே ஓட்டா. சரியான வேவை. இப்போ இதில் தண்ணியை ஊற்ற வேண்டியது தான். இந்த ஜக்கில் எடுத்து தண்ணியை ஊற்றி விட்டா அது பாட்டுன்னு போயிடும். டேங்கை திறக்கிறோம், தண்ணியை மூழ்கிறோம். அம்மாடி, இந்த ஒரு 8 நாள் கஷ்டம். 8 நாள் 9 நாள் 8 நாள் 9 நாள் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஓவராக ப்ளட்டு இது ஆகும்ல. அந்த அம்மாவுக்கு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக எடுத்து ஊற்றிட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும். மீட்டிங் இன்னும் பாவம், அதை மீட்டிங் விடாமல் வச்சுருக்கு. அது கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லையா, அதனாலே அதை மீட்டிங் விடாமல் வச்சுருக்கு. மீட்டிங் விட்டால் தான் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டின்னு போக வேண்டிய வேலை இருக்குது. கையில் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. காசு வந்தோடனே முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாத. இது வேறு ஆகி போய் வச்சுக்கிறேன், அதை வேறு எடுக்கணும். பேப்பர் இருக்கான்னு தெரியலைங்க. ரெடியாக பேப்பர் இருக்குண்ணா. எஸ், இங்கே பேப்பர் இருக்குது. பேப்பர் வச்சு அள்ள வேண்டியது. சரி, அல்ற வீடியோலாம் நீங்கள் பார்த்தா நீங்கள் என் மூஞ்ச பாருங்கள். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எப்படி பத்துனுக்குறா. ஏய், இந்த கக்காவை வேறு எடுக்கவே முடியாது. ஒரு வழியாக தாச்சு எடுத்துன்னு போயிட்டு எவ்வளோ சேகரித்து வச்சுக்கிறாங்க இந்த அம்மா போனதை. அதை பாவீங்களா, கவர் ஃபுல்லாக இந்த அம்மா போன டாய்லெட் தான் ஃபுல்லாக ஆகி போய் வச்சுருது. இதே வேலை தான் இந்த அம்மாவுக்கு. இதை எடுத்துன்னு போயிட்டு அங்கே போடுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஏன்னா இங்கே குப்பை எடுக்கிறவங்க வருவாங்க, அவங்க கையெல்லாம் கொடுக்க முடியாது பாவம். அதெல்லாம் தப்பாகிடும். நம்மளே எடுத்துன்னு போயிட்டு அங்கே போட்டோம்னா எதுவுமே பிரச்சனை இருக்காது. பேர்லாம் யோசிப்பீங்க இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு. அதெல்லாம் டாக்கு வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் இதுவெலாம் அதுவும் ஒரு குழந்த மாதிரி தான். அதுக்குள்ளே குளிச்சிட்டான். அவனை வேறு தூக்கணும். சப்பா, அவ்வளோதான். இந்தம்மா பிஸி, அவ்வளோதான், படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த பார் இன்னும் 5 நாள் தான் இருக்குது ஜெஸ்ஸினா, கவலைப்படாத. அப்புறமா உன்னை கழட்டி விட்றேன்னா குட் கேர்லாக படுத்து தூங்கு, சரியா?